மிஷினில் சொன்னேன் 5000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். இந்த மிஷின் வந்து 1 மணி நேரத்துக்கு சுமார் 1000 காய்க்கு மேலே உரிக்கும். ஒரு சில எனக்கு 3 HP மோட்டர் வேணும் 5 HP மோட்டர் வேணும் கேட்பாங்க. அவங்களுக்கு எப்படி வேணும் அப்படி ரெடி பண்ணி கொடுக்கலாம். 2 யூனிட்டில் நீங்கள் ஒரு 1000 காய் உரிக்கலாம். அப்போ 2 யூனிட் தான் உங்களுக்கு 15-16 ரூபா தான் ஆகுது. வணக்கம், நான் உங்கள் வெங்கட் பிஸ்னஸ் டெக் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் வரலையும் வந்திருக்கோம். இங்கே பர்ஃபெக்ட் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம். ஏற்கனவே வந்து இவங்களோட மிஷினரிஸ்லாம் பார்த்துருப்போம். இவங்க இன்றைக்கி ரொம்பவே வித்தியாசமான எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு மிஷினரி பண்ணியிருக்காங்க. அதாவது தேங்காய் மட்டை வந்து உரிக்கிறது அப்படின்றது வந்து அவ்வளோ சுலபமான காரியமே கிடையாது. ஸோ இன்றைக்கி வேலை ஆட்களும் வந்து நமக்கு கிடைக்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது உரிக்கிறதும் ரொம்பவே கஷ்டம். ஸோ இதுக்காகவே அவங்க வந்து ஒரு மிஷினரி டிசைன் பண்ணி 1 மணி நேரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 காய் வரலையும் உரிக்கிற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, இது என்ன மாதிரியான விலையில் வருது, அதுக்கு மானியம் எல்லாம் அவங்க வாங்கி தராங்க, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மரச்செக்கு எண்ணெய் ஆயில் எக்ஸ்ட்ராக்டிங் மிஷின் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நான் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மிஷின் இருந்தது. இது என்ன மிஷின் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதை பற்றி வந்து சொல்லுங்கள் சார். ஆமாம், கண்டிப்பாக. இது வந்து தேங்காய் உரிக்கும் இயந்திரம். ஸோ இப்போ பார்க்குறங்க, இந்த தேங்காவை குறைஞ்சபட்சம் 10 பைசா குறைவாக நம்ம ஒரு தேங்காய் உரிச்சிடலாம். இந்த மிஷின் வந்து 1 மணி நேரத்துக்கு சுமார் 1000 காய்க்கு மேலே உரிக்கும். ஓகே. ஸோ இது வந்து டீசல் இன்ஜின் போட்டிருக்கோம். அந்த மிஷின் வந்து பவரில் இருக்குது. 3 HP மோட்டர், சிங்கிள் ஃபேஸில் 3 ஃபேஸில் உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணி கொடுக்கலாம். ரெண்டுமே 1 மணி நேரத்துக்கு சுமார் 1000 காய்க்கு மேலே உரிக்கும். ஓகே சார். இந்த எந்திரம் வந்து பண்ணுறதுக்கான நெசசிட்டி இன்னைக்கு எதுக்கு? இப்போ வந்து தேங்காய் உரிக்க நம்ம வேலையாட்கள் தேட யாரும் கிடைக்கிறது இல்லை. இப்போ உங்ககிட்ட சொந்தமாக ஒரு 1000 மரம் வச்சுருக்கோம். தேங்காய் உங்களுக்கு என்ன வர தேங்காய் நீங்களே உரிச்சிக்கலாம். அது இல்லாமல் தேங்காய் மிஷினை கொண்டு போய் வாடகையும் உரிக்கலாம். ஸோ குறைஞ்சபட்சத்துக்கு ஒரு மிஷின் தான் ஒரு நாளைக்கு மினிமம் 5000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் அந்த மிஷினில். ஓகே சார். இன்றைக்கி வந்து சாதாரணமாக வந்து ஆட்கள் உரிச்சாங்கன்னா என்ன ஒரு விலை வாங்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இந்த எந்திரத்தை பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு 10 பைசாவுக்கு கம்மி அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஒரு ஆள் உரிச்சா என்ன ஒரு விலை வாங்குறாங்க? அது வந்து ஒரு பக்கம் ஒரு ரேட் இருக்குது. அது என்ன ஐடியா இல்லைங்க. மினிமம் தான் ஒரு காய் உரிக்கிறது ஆளுங்கள் என்பது 50 பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து பிலோ 10 பைசாவில் உரிக்கும் போது ரொம்பவே சுலகமாக இருக்கும். நம்ம 50 பைசா ஒரு காய் உரிக்க 1 ரூபாய் ஆட்கள் கிடைக்கிறது இல்லை. அது மெயின், ஆட்கள் கிடைக்கிறது இல்லை. ஸோ யாரையும் நம்பி எந்த தொழில் நம்ம பண்ண தேவையில்லை. இப்போ உங்கள்கிட்ட இவ்வளோ காய் உரிக்கிறதுனா இந்த காய் மிஷினுக்கு கூட்டோன்னா இப்போ உரிச்சு கொடுத்துடலாம். ஒரு சிலர் வாங்கணும், வாடகையும் உரிச்சு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு இந்த மிஷினை வாங்கி நம்ம ஒரு பிஸ்னஸாகவும் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த காய் தேவைப்படுதோ அங்கே கொண்டு போய் உரிக்கலாம். அதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது இந்த பிஸ்னஸ். தான் குறைஞ்சபட்சம் இந்த மிஷினில் சொன்னேன் 5000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். மினிமம் ஒரு 5000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். இப்போ நம்ம மிஷினில் இது வந்து சின்ன காய் பார்க்கல, வேறு வெரைட்டி காய் இருக்கும். ஒன்று சின்னது இருக்கும், ஒன்று பெருசு, ஒன்று ரொம்பவும் பெருசாக இருக்கும். அது வந்து மிஷினுக்குள்ளே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டே கொடுத்துருக்குறோம். சின்ன காய் உரிக்கும்போது சின்னதாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பெருசு இருக்கும்போது பெருசாக மேலே ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இது வரைக்கும் எந்த கம்பெனியுமே கொடுக்கல. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்கோம். எல்லா சைஸ் காயுமே ஒரே மிஷினில் உரிச்சிக்கலாம். ஓகே சார். இப்போது இன்னொன்று என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போது நீங்கள் 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கொடுத்துருக்கீங்க. ஒன்று வந்து டீசலில் கொடுத்துருக்கீங்க. ஸோ எந்த இடத்துல இபி கனெக்ஷன் அங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இபியில் இருந்தது அப்படின்னா அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். ஸோ இதோட பவர் கன்சப்ஷன் என்ன வரும், அதுக்கு எவ்வளோ 1 மணி நேரத்துக்கு டீசல் செலவாகும்? நல்ல கேள்வி இது. இது வந்து எப்படின்னா பாருங்க, ஒரு 3/4 லிட்டர் போதும் 1 ஹவருக்கு. ஒரு 3/4 லிட்டர் டீசல் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 1000 காய்க்கு மேலே நீங்கள் அதை உரிக்கலாம். இந்த மிஷின் வந்து குமுடியோட உரிச்சு கொடுக்கும். இப்போ நீங்கள் அந்த மிஷின் பார்த்துட்டு இருக்கீங்க, அது வந்து குமுடி இல்லாமல் உரிச்சு கூட ப்ளஸ் குமுடியோடும் குடிக்கும். 2 ஆப்ஷனாக உரிச்சு கொடுக்குது. அதனால கொஞ்சம் பெரிய சைஸாக தெரியும் பார்க்கறதுக்கு. ஒரு சிலர் எனக்கு குமுடியோட வேணும்னு சொல்லுவாங்க, நான் கோவில் கொண்டு போகிற மாரி வேணும்னுவாங்க. ஒரு சிலர் தேங்காய் வியாபாரம் சேல் பண்ண எனக்கு குமுடி இல்லாமல் உண்டையாக வேணும்னு கேட்பாங்க, உருண்டைன்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் கேட்குறவங்க அந்த மிஷின் ரொம்பவே பெட்டராக இருக்கும். 2 in 1 ஆப்ஷன் பண்ணி கொடுக்கும். அது கரண்ட் ஆப்ஷனில் இருக்குது. டீசல் ஆப்ஷன் வந்து வித் இந்த மாடல் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். இது வந்து குமுடியோட கொடுக்கும். பட் இதையும் பவரில் பண்ணி கொடுக்கலாம், அதையும் டீசலில் பண்ணி கொடுக்கலாம். எப்படி வேணும் செஞ்சு கொடுக்கலாம். இதை காமிக்கிற வெரைட்டியாக 2 விஷயம் உங்களுக்கு நிற்க வச்சிருக்கிறோம். ஒருவேளை இது எனக்கு பவரில் வேணும்னா கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம், அது எனக்கு டீசல் வேணும் அது கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம். ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ 1 ஹவருக்கு பவர் கன்சப்ஷன்னா என்ன ஆகும்? ஒரு 2 யூனிட் வரும், அவ்வளோதான். ஸோ 3 HP மோட்டர் போட்டிருக்கோம். 1 ஹவருக்கு உங்களுக்கு 2 யூனிட் தான் வரும் உங்களுக்கு. இந்த 2 யூனிட்டில் நீங்கள் ஒரு 1000 காய் உரிக்கலாம். அப்போ 2 யூனிட்னா உங்களுக்கு 15-16 ரூபா தான் ஆகுது. இந்த 16 ரூபாய்க்கு நீங்கள் 1000 காய்க்கு மேலே இருக்கிற ஒரு 1000 கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு காய்க்கு என்ன காஸ்ட் வரும் உரிக்கிறதுக்கு? அதுதான் ஒரு தொழில்ன்றது. அப்போ அதனால நீங்கள் மினிமம் ஒரு 5000 சம்பாதிக்கலாம்னு கேரண்டியாக சொல்கிறோம் நாங்கள். ஓகே. கரண்ட் ஃபேஸ் வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக? இல்லை இது சிங்கிள் ஃபேஸில் ஓடும், 3 ஃபேஸில் ஓடும்.
ஒரு சில இடத்துல ரொம்ப வில்லேஜில் ரூரலாக இருக்கிற எனக்கு சிங்கிள் ஃபேஸ் எல்லாம் இருக்குது 3 ஃபேஸ் இல்லைன்றவங்களுக்கு சிங்கிள் ஃபேஸாக பண்ணி கொடுப்போம். இல்லை 3 ஃபேஸ் இருக்குது பரவாயில்ல 3 ஃபேஸ்க்கும் 3 ஃபேஸ் பண்ணி கொடுக்கலாம். ஒரு சில எனக்கு 3 HP மோட்டர் வேணும் 5 HP மோட்டர் வேணும் கேட்பாங்க, அவங்களுக்கு எப்படி வேணும் அப்படி ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஓகே. அண்ட் தென் நான் போன வாட்டி கேட்டது தான் இதுக்கும் மிகப்பெரிய இது வந்து சர்வீஸ். ஸோ அந்த சர்வீஸ் எப்படி கொடுத்துட்ருக்கீங்க? நம்ம எல்லா மிஷினுமே சொன்னது மரச்செக்குன்றது இல்லை, நம்ம கம்பெனியில் குறைஞ்சபட்சம் ஒரு 40 டைப் ஆஃப் மிஷின் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த 40 டைப் ஆஃப் மிஷினுமே நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம். நம்ம இவ்வளோ லீட் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம மிஷின் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா குவாலிட்டி நம்ம தேங்காய் உரிக்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ நம்ம குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கும். சர்வீஸ் நம்மளுக்கு எல்லாம் ஆல் ஓவர் இந்தியாவில் வச்சுருக்கோம், வேர்ல்டு வைடில் சர்வீஸ் இருக்குது, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ சர்வீஸ் பெட்டராக தான் இருக்கும். ஸோ இதுக்கான ஸ்பேர்ஸும் ஈஸியாகவே உங்ககிட்டே கண்டிப்பாக சேம் அந்த மரச்செக்கு சொன்ன கான்செப்ட் தான். ஈச் அண்ட் எவ்ரி நம்ம அக்சசரி நம்ம தான் ரெடி பண்ணுறோம். ஒரு பொருள் போச்சு நீங்கள் ஃபோன் பண்ண விஆர்எல் என்ன பார்சலில் போட்டு விட்டு நீங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ வந்து நான் இந்த வேணும் அப்படின்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறேன்னா எவ்வளோ நாளில் கிடைக்கும் இதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன்? இந்த மிஷின் வந்து நீங்கள் ஒரு ஆர்டர் கொடுத்தா ஒரு 5 days டைம் எடுத்துக்குவோம். எனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் ஆர்டர்ஸ் நிறையா இருக்குது, ஒரு 5 days டைம் எடுத்துக்குவோம். ஒரு சில எனக்கு இன்றைக்கே வேணுன்றவங்களும் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சில 2-3 மிஷின் எடுக்கிறவங்க ஒரு 5 days டைம் எடுத்துக்கிறோம். இல்லை சேம் டே வேணும்னு கேட்கும் ரெடியாகவும் கொடுக்க ரெடியாக இருக்குது. ஓகே, ஸ்டாக் வச்சு இது இப்போ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்க? அப்படி வெஹிக்கிள் அனுப்பி விட்றாங்க. வெஹிக்கிள் இல்லை விஆர்எல் போட்டு விடுவோம். இல்லை தனி வண்டி இப்போ லோக்கலில் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக தனி வண்டியிலே கொடுத்துட்ருக்கோம். ஓகே, சின்ன தனி வண்டி ஒரு சில தனி வண்டி கூட அவங்க என்ன மினிமம் வாடகை என்ன இருக்குது கொடுத்து அவங்க ரிசீவ் பண்ணிக்குவாங்க மிஷின். இதோட காஸ்ட் என்ன வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 1,25,000 அந்த வேரியன்ட். ஆமாங்க. ஓகே, இதோடது சார்? அதான் சார் கெப்பாசிட்டி மேலே போகும் உங்களுக்கு. ஸ்டார்ட் ஃப்ரம் 1,25,000 ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு. ஓகே, இப்போ இந்த மிஷினரிஸ்க்கும் நம்ம கவர்மெண்ட் ஏதாவது சப்சிடி கொடுக்குறாங்களா? அது ஏதாவது நீங்கள்? கண்டிப்பாக இந்த மிஷினுக்கும் சப்சிடி இருக்குது. 35% 50% இந்த மிஷினுக்கு சப்சிடி இருக்குது. அதை நம்மளே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ மினிமம் டாக்குமெண்ட்ஸ் வாங்கி யாரை காண்டாக்ட் பண்ணி எந்த மாதிரி சப்சிடி எடுக்கணும்னு சொல்லி நம்மளே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஃபுல் கைட்னஸ் நம்ம பக்கமே இருக்கும். வித் சப்சிடியோட தான் இந்த மிஷின் நம்ம கொடுக்குறோம். ஓகே, கவர்மெண்ட் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்றதும் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. மார்க்கெட்டிங் பண்ணுறது ஆல்ரெடி நான் சொன்ன விஷயமா தான். இது ரொம்பவே ஒரு ரொம்ப டிமாண்டான ஒரு மிஷின் இது. ஏன்னா தேங்காய் உரிக்கணும், ஒரு மணி நேரத்தில் 1000 தேங்காய் உரிக்கணும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ 10 ஆட்கள் வச்சாலும் ஒரு மணி நேரத்தில் 1000 தேங்காய் உரிக்கணும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு மிஷின் சும்மா நீங்கள் எடுத்துக்கிட்டு 1 செகண்டில் ஒரு காய் உரிச்சு கொடுக்குதுன்னா பெரிய விஷயம் அது. ஓகே, சில மார்க்கெட்டிங் பண்ணுறது ஒன்றுமே இல்லை. வாங்கிட்டு போனவங்களுக்கு நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். ரொம்பவே தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நிறைய விஷயங்கள் வந்து தெரிவிச்சிருந்தீங்க. ஒரு புது வகையான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து காமிச்சிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே நண்பா, இவ்வளோ நேரம் வந்து எப்படி ஒரு தேங்காயை வந்து ஒரு மட்டை உரிக்கிறது, அதை வச்சு எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்குது அப்படின்ற பல டீட்டெயில்ஸ் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எலக்ட்ரிக்லேயும் ஒர்க் ஆகுது, டீசல் இன்ஜின்லேயும் ஒர்க் ஆகுது, அந்த மாதிரி மிஷின்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இதை வச்சு எவ்வளோ ப்ராஃபிட் earn பண்ணலாம் அப்படின்ற பல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் இந்த மிஷினை மானியத்தில் வேணால் கூட வாங்கிக்கலாம். அதுக்கு எல்லாமே அவங்களே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் பிஸ்னஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியாவுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.